வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம். டாக்டர் எட்வர்ட் பர்ச் கண்டுபிடித்த மலர் தேர்வுகள் வந்து மொத்தம் 2 வகை. அவர் எப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 7 வகையான மனிதர்கள். ஃபஸ்ட்டு 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. சரிங்களா? 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர் தேர்வுகள். டைரெக்டாக அதில் ஆன்சரே இருக்குது. 7 வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பிரித்து வச்சுருக்காரு. பயப்படக்கூடிய மனிதர்கள், ஃபியர், பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஃபியர்லன்னா நிறைய டைப் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி, அதாவது உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள். 2வது உறுதியற்ற மனநிலைகள். 3வது வந்து நிகழ்காலத்தில் இல்லாதவர்கள், அதாவது ப்ரெசன்ட் டைம், இந்த நேரத்தில் மனம் இல்லாமல் எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டே இருப்பாங்க, நிகழ்காலத்தில் இருக்காது. 4வது பார்த்திங்கன்னா லோன்லினஸ், தனிமையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையிலேயே இருப்பாங்க எப்பவுமே. சரிங்களா? 5வது வந்து ஓவர் சென்சிட்டிவ், எதற்கெடுத்தாலும் அதிகமான சென்சிட்டிவ் உணர்வுகளில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸப்பியர், விரக்தியில் இருக்கக்கூடியது, விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். கடைசி பார்த்திங்கன்னா ஓவர் கேர் ஆஃப் அதர்ஸ். ஓவர் கேர் ஆஃப் அதர்ஸ்னால் மற்றவர்களின் மீது அதிக அக்கறையும் நலனில் இருக்கக்கூடியவர்கள். இது 7 வகையாக பிரித்து இருக்கிறார். டாக்டர் எட்வர்ட் பர்ச் கண்டுபிடித்த மலர் தீர்வுகள் வந்து அவர் எப்படி பிரித்து வச்சிருக்காருன்னா 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து 7 வகை மனிதர்கள், 38 வகையான மனநிலை. 7 வகையான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடியவர்கள், உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள், நிகழ்காலத்தில் இல்லாதவர்கள், எப்பொழுதும் தனிமையில் இருக்கவர்கள், ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, எதுக்கெத்தாலுமே இது உணர்வுகள் இருக்கக்கூடியவர்கள், டிஸப்பியர்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் கேர் ஆஃப் அதர், அதாவது மற்றவர்கள் மீது அதிக அக்கறையும் நலனும் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர். இது வந்து 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.